டெல்டா பகுதி உழவர்கள் தீங்குறும் வகையில் மேகதாது அணை கட்டுவதற்கான அறிக்கை உருவாக்க கர்நாடக அரசு ஆணையிட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என்று வினவியுள்ள பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, ஆட்சிக்கு வந்தால் 3.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வாங்குவதாக வாக்குறுதி கொடுத்த திமுக 40,000க்கும் குறைவானவர்களுக்கு மட்டுமே வேலை வழங்கியுள்ளதாக கடிந்துரைத்துள்ளார். காங்கிரஸ் அரசு திரு சித்தராமையா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மேகதாது அணைக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதை தயார் பண்ணுவதாக சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டாங்க. எப்ப அறிவிச்சிருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் கூட்டணி உறுதியான பிறகு அடுத்த நாள் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்குள்ள மறைமுகமாக ஏதோ பேச்சுவார்த்தை நடந்தது போல் தெரிகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே வார்த்தையில சொல்றோம், மேகதாது அணையை கட்டக்கூடாது என்று சொல்லுகின்றோம். காரணம், டெல்டா பகுதியினுடைய விவசாய பெருமக்களுக்கு பெரும் பிரச்சனை. ஆனா முதலமைச்சர் அவர்கள் இதுவரை கண்டிக்காத எங்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கு. இதுவரை கண்டிக்கல, இதுவரைக்கும் பேசல. முதலமைச்சர் அவர்கள் வேணும்னே காங்கிரஸ் தன்னோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தினுடைய டெல்டா பகுதியினுடைய விவசாய நலனை அடமானம் வைத்து விட்டாரா என்கின்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதையும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வன்மையா கண்டிக்கிறோம். 2021 தேர்தல் அறிக்கையில் நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசு வேலை மட்டுமே 3,50,000 இளைஞர் இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுப்போம் சொன்னாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் 5 ஆண்டுகள் முடிய போகுது. எத்தனை பேருக்கு அரசு வேலை கொடுத்தாங்க? என்னை பொறுத்தவரை 40,000க்கு குறைவு. அதனால் 3 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் அவர்கள் எனக்கு அரசு வேலை கொடுத்ததே 40,000க்கு குறைவாக இருக்கும் பொழுது மறுபடியும் அடுத்த ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 10 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு. அதனால் மக்களை தொடர்ந்து முட்டாளாக்க கூடாது.